Hi students, very good morning. Welcome to iCube Learning Center. This is Ramesh Prabhu, Faculty of Chemistry Department. Today's topic is molecularity. Our last video, calculation of order of the reaction. ஒரு ரியாக்ஷனோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வேலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ல மாலிகுலாரிட்டி பற்றி படிக்க போகிறோம். இந்த மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜென்ரலாக கைனடிக்ஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ்ன்னு வந்துட்டாலே நம்ம ஜென்ரல் எதை பற்றி சொல்கிறோன்னா ஸ்டடி ஆஃப் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை, அதையும் தாண்டி ஸ்டடி ஆஃப் யாருக்கு ரியாக்ஷன் யாரு மெக்கானிக்ஸ். இப்போ இந்த இடத்துல மாலிகுலாரிட்டிங்கிற ரெடி வந்துட்டாலே நம்ம இந்த மெக்கானிசம் ரியாக்ஷனோட மெக்கானிசம் இருக்குன்னா அந்த மெக்கானிசம் உள்ள போய் நம்ம தெரிவிக்கிறோம். சரிங்களா? எப்படின்னு பாருங்க. அப்போ இந்த மெக்கானிசம் வந்துட்டாலே அதில் ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்புங்க போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் எலிமெண்டரி ரியாக்ஷன். ஓகே. அப்போ செகண்ட் இந்த பாயிண்ட்ல எலிமெண்டரி ரியாக்ஷன் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் தட் இஸ் கால்ட் அஸ் எலிமெண்டரி ரியாக்ஷன். ஓகேங்களா? சரி. இப்போ என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த மாலிகுலாரிட்டியோட டெஃபினிஷன் பாருங்க. கிளியரா இருக்கு. The total number of reactant species. The total number of reactant species என்னவா இருக்கலாம்? Atoms இருக்கலாம், ions இருக்கலாம், or molecules. But the total number of reactant species taking part in an elementary reaction. இப்போ ஒரு elementary reactionல அந்த total number of the reactant species either atom இருந்தாலும் சரிங்க, ions இருந்தாலும் சரி, molecule இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே இந்த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மாலிகுலாரிட்டி. ஓகே, இந்த சிம்பிள் டெஃபினேஷன் தான். இப்போ let us consider an example SN1 reaction. இது நீங்க லாஸ்ட் 11th ல படிச்சிருப்பீங்க. நியூக்ளியோஃபிலிக் substitution reaction படிச்சிருப்பீங்க. This is belongs to unimolecular nucleophilic substitution reaction. இது ஏன் சார் இந்த லிங்க் பண்றோம்னு கேட்டீங்கன்னா so mechanism of SN1 reaction பார்த்தோம். So SN1 reaction க்கு செக் பண்ணி பார்த்தா we have two steps. Okay, step 1 ங்கிறது slow step. Okay, and step 2 ங்கிறது fast step. ஓகேங்களா? அதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய reactant எதுன்னு பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் CH3 thrice C இது Br, அதாவது tertiary butyl bromide. tertiary butyl bromide இது என்ன கன்வெர்ட் ஆகுது? tertiary butyl alcohol கன்வெர்ட் ஆகும். so this is belongs to SN1 reaction. எப்படி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த இடத்துல என்ன ஸ்லோ ஸ்டெப் தான். இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த Br இருக்குல்ல, Br ங்கிறது ஒரு பெஸ்ட் லீவிங் குரூப். அப்ப அந்த Br பெஸ்ட் லீவிங் குரூப் ஆனது ஈஸி வெளியே போயிடும். அப்ப இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கார்பன் பக்கத்துல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் கார்போகேட்டையான். அப்ப அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல we got intermediate. ஓகேங்களா? அப்போ ஸ்டெப் 1ல ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்மீடியேட் எதுன்னு கேட்டீங்கன்னா கார்போகேட்டையான், ட்ரைமெத்திலியர் கார்போகேட்டையான். செகண்ட் ஸ்டெப்ல அந்த OH மைனஸ் இருக்குல்ல, அந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகும். அது either ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பண்ணிடலாம் ஆர் பேக் சைடு அட்டாக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கீங்க. அப்ப ஸ்டெப் 2ல அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. அப்ப இது ரியாக்டன்ட்ங்க, இது ப்ராடக்ட்ங்க. இவங்க ரெண்டு பேர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சென்டர் யார் கிடைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இன்டர்மீடியேட். ஓகே தானே சார்? இப்போ அந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இருக்குல்ல, அப்ப இதுல ஸ்டெப் 1ங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்லோ ஸ்டெப். அப்ப என்னைக்குமே ஒரு ரியாக்ஷன்ல ஸ்லோ ஸ்டெப் எது யூஸ் பண்றதுன்னா that is used to find, that is used to determine the rate. அதாவது பேர் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னு சொல்லிட்டேன். அடுத்த டாபிக் பார்க்க போறேன். சரிங்களா? நான் சரி. இப்போ இந்த மாலிகுலர் ரியாக்ஷன்ல நிறைய டைப் இருக்கு. உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். யூனினா மீனிங் என்ன? ஒன். இப்போ யூனிமாலிகுலர் ரியாக்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா
ammonium nitrate. So in இடத்துல கொடுத்திருக்கும் only one molecule of ammonium nitrate. So இந்த decomposition ஆயிடுது. என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா nitrogen, that is N2, ஓகேங்களா, plus and then 2 molecules of water convert ஆகுது. அப்போ இந்த unimolecular reaction ஓட molecularity எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1. And we use only one molecule of ammonium nitrate. Similarly, bimolecular reaction அப்படின்னா best example, 2 molecules of hydroiodic acid use பண்ணிருக்கோம். This split up into hydrogen and the other iodine. அப்படி 2 molecules யூஸ் பண்ணிருக்கேன். அப்படி இந்த molecularity என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 2 வரும். அதே மாதிரி bimolecular சொல்றது trimolecular reactions வரும். அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வேற ஒண்ணுமே இல்லை. The oxidation of nitric oxide. லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க. அது nitric oxide வந்து NO தான். அது ஆக்சிடேஷன் பண்றீங்க. இப்போ ஆக்சிடேஷன் பண்ணும்போது addition of O2 which gives NO2. அப்ப நீங்க பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா here we used 2 molecules of nitrogen monoxide and then 1 molecule of oxide. But total stage is 3 தான். Rest is given as a trimolecular சொல்லி. அப்போ unimolecular, bimolecular, அடுத்து என்ன trimolecular. இப்போ trimolecular reaction what is the molecularity கேட்டீங்க யாரு பார்த்தீங்க அது 3 word parameter. சரி. இப்போ சார் more than 3 க்கு மேல வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு நேம் இருக்குங்க. பட் இங்க என்ன விஷயம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அது மாலிக்யூல் more than 3 க்கு மேல வந்துட்டாலே நம்ம அந்த கொலைடிங் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த கொலிஷன் இருக்கு. சோ ஒன்னு கொலிஷன் பண்றது பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா நடக்காது. அப்ப அந்த மாதிரி எஃபெக்டிவா கொலிஷன்ஸ் இல்லாதனால அந்த கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் உடைய குவாண்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்கும். ஓகேங்களா, அது பின்னாடி நம்ம கொலிஷன் 3ல பார்க்க போறோம். ஓகேங்களா, அப்போ இதுதான் வந்து கேட்டீங்கன்னா மாலிகுலாரிட்டி அவங்களுடைய டெஃபினிஷன் அண்ட் தென் டைப் செக் பண்ணி பார்த்து யூனிமாலிகுலர் என்னங்க பயோமாலிகுலர் எக்ஸெட்ரா போயிட்டு இருக்கு. ஓகே then next we can move to the rate determining step பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் தான். எனக்கு ரேட் determining ஸ்டெப்ங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்லோ ஸ்டெப். ஓகேங்களா, அப்போ ஒரு மெக்கானிசம்ல எந்த ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப்போ அந்த ஸ்லோ ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் டு டிசைட்ஸ் த ஓவரால் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஓவரால் ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்லோ ஸ்டெப். ஓகே தானே? சரி, இப்போ இதுல கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 ரெண்டு கேட்டகரி இருக்குங்க. இப்போ கேஸ் 1ல we use decomposition of nitrogen pentoxide. இப்போ நைட்ரஜன் பென்டாக்சைடு யார் கொடுத்துருப்பாங்க N2 யாரு O5. இது டீகம்போசிஷன் ஆகி கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு பிளஸ் யாரு O2. இப்போ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அக்கார்டிங் டு ரேட் லா இதை அப்ளை பண்ணி இதோட ரேட் எக்ஸ்பிரஷன் ரேட் ஈக்குவல் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா K into molar concentration of N2O5 whole power என்ன 1 தான் கொடுத்துருக்காங்க. தனியாக சொல்லி கொடுத்துட்டாங்க. Order of the reaction it does not depend upon the stoichiometry. Okay, it depends on the experimental value. Clear now? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா மெக்கானிசம் அப்ளை பண்ண போறோம். ஸ்டெப் 1ல N2O5 நைட்ரஜன் பென்டாக்சைடு என்னவா கன்வெர்ட் ஆகுது நைட்ரஜன் டை ஆக்சைடு and nitrogen triaxide கன்வெர்ட் ஆகுது. This is slow step reaction. The step 2 அப்ளை பண்ணும்போது கேட்டீங்கன்னா இப்போ actually here we use 2 molecules of N2O5 தானே, 1 molecule யூஸ் பண்ணிட்டீங்களா, அடுத்து மறுபடியும் என்ன பண்றீங்க 1 more molecule of N2O5 எடுத்து யாருக்கு ட்ரீட் பண்ண போறேன்னா எங்க ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த இன்டர்மீடியட் NO3 இருக்குல்ல அதை கூட கம்பைன் பண்ணும்போது so we'll be getting here nitrogen dioxide and oxygen. This reaction takes place in very fast. Okay, அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நீங்க கம்பைன் பண்ணும்போது ஓவரால் ரியாக்ஷன் தான் கிடைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற NO3 இந்த NO3 என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ரெண்டு கேன்சல் ஆகுமே அப்ப N2O5 எவ்வளவு பக்கத்துல 2 தான். அப்ப 2 molecules இங்க வந்துச்சு and then NO2 வந்து பாத்தீங்கன்னா 3 இங்க இருக்கு 1 பட் டோட்டல் எத்தனைங்க 4. அப்ப இது வந்து ஓவரால் ரியாக்ஷன் கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஓவரால் ரியாக்ஷனை மெக்கானிசம் டைப்ல 2 டைப்ஸ் என்ன பிரிச்சு அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப இது இந்த ஸ்டெப் என்ன கேட்டு ரேட் யாரு டிட்டர்மினிஸ். ஓகேங்களா, நான் லிசன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்லோ ஸ்டெப், that is nothing but a rate determining step.
அப்ப இதுல இந்த rate determining step. Okay. Since the first step is unimolecular. இப்போ first step நல்லா செக் பண்ணி பாருங்க. இங்க number of molecules எதுன்னு கேட்டீங்க 1. இப்போ number of molecules 1 இருக்குனால that is belongs to unimolecular. அப்ப unimolecular ஆனதால so the order is here கொடுத்துறோம்னு பாத்துறாங்க 1. இத நீங்க மறந்துடாதீங்க. கிளியரா இருக்குல்ல? Now we can move to the case 2. Case 2 இங்க ஒரு கேட்டீங்க. நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. இப்போ the rate of the reaction okay may depends not only the reactants but it may depend upon the substance present as a catalyst. இந்த இடத்துல catalyst நம்ம யூஸ் பண்றோம். இந்த இடத்துல என்னங்கறானா the rate of the reaction it depends the reactant மட்டும் டிபெண்ட் பண்ணிக்கல அங்க இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய catalyst இருக்குன்னா அது டிபெண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே தானே? எப்படி பாருங்க பார்க்கலாம். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் டிஃபரன்ஸ் இருந்தால கேல்குலேட்டர்ல பார்த்துச்சு. இங்க கேல்குலேட்டர் எதுவும் யூஸ் பண்ணல, இங்க நம்ம யூஸ் பண்றோம். ஓகே? அப்ப this is a decomposition of hydrogen peroxide by using catalyst in கேட்டிங்க யாரு? I. Now listen. அப்ப இந்த hydrogen peroxide two molecules of hydrogen peroxide decomposition ஆயிடுது. என்னவா கன்வெர்ட் ஆகுது? வாட்டர் அண்ட் ஏர் ஆக்சிஜன் கன்வெர்ட் ஆகுது. கிளியரா? சரி. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலி இட் இஸ் டிட்டர்மைன் என்ன கொடுக்குற இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு போத் யாருங்க H2O2 அண்ட் யாரு I-. அப்ப இந்த இடத்துல I- ங்கிறது எங்கேயுமே கேட்டலிஸ்ட் தெரியுங்க. அப்போ இந்த இடத்துல ஜெனரலா இந்த ஈக்குவேஷனோட ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் நீங்க செக் பண்ணி பார்த்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். பட் இது வித் ரெஸ்பெக்ட் டு போத் என்ன கொடுக்குறா H2O2 கொடுக்குறா அண்ட் யாரு I-. அங்க ஒன்லி யார் கொடுக்குறாங்க N2O5. கிளியர்? எப்படி பார்க்க போறோம்? நான் லிசன். இப்போ இவருக்கு மெக்கானிசம் பார்க்க போறோம். அப்ப மெக்கானிசம் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல H2O2 வந்துங்க. ஃபர்ஸ்ட் கேட்டலிஸ்ட் I- இருக்கு இல்ல? சோ இவரை வச்சு அப்ளை பண்ணும்போது டீகம்போஸ் ஆகுதுங்க. H2O கன்வெர்ட் ஆகும். இங்க இருந்து ஆக்ஸிஜன் கூட லிங்க் ஆயிடுங்க. IO- கன்வெர்ட் ஆகும். சரியா? IO- ஹையோடைன் சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா HCl hydrochloric acid. சரியா? HOCl னா ஹைபோக்ளோரஸ் ஆசிட் வரும். அங்க இருந்து H நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா ரிமைனிங் லிக்விட் ஸ்பீசிஸ் வரும். அதாவது OCl- வரும். இப்போ ஹைபோக்ளோரைட். அதே மாதிரி this is ஹைப்போயரைட். சரிங்களா? நான் அப்ப இதுல இவங்க யாருன்னு கேட்டா இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். இங்க ஒரு ஓகே. அடுத்து இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆனது NO3 இருக்கு இல்ல? செகண்ட் ஸ்டெப்ல அது ட்ரீட் பண்ணி நம்ம பண்ணிருப்போம்ல? அதே மாதிரி இங்க இந்த இடத்துல IO- மறுபடியும் எடுத்துக்கணும். ஓகே? யாருக்கு ட்ரீட் பண்ற H2O2. ஏன்னா பிகாஸ் H2O2 is 2 molecules. ஓகே? அப்ப இந்த H2O2 again வந்து IO- ஓட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? வாட்டர் மாலிக்யூல் H2O and then என்ன வெளிய போகுதுங்க? O2 gas வெளிய போகுது. I வந்து என்ன? I- வெளிய வருது. because there is catalyst. அப்படிதானே? catalyst எதுக்கு யூஸ் பண்றாங்க? that is used to either speed up the reaction or slow down the reaction. அதான் catalyst. ஓகே? இப்போ நீங்க ஓவரால் ரியாக்ஷன் செக் பண்ணி பாருங்க. அப்ப இந்த ஓவரால் ரியாக்ஷன்ஸ் பாக்கும்போது இப்போ இந்த IO- ரெண்டு கேன்சல் பண்ணிடலாமா? இங்க இருக்கிற IO- இது கேன்சல் பண்ணிடலாமா? அதே மாதிரி இங்க இருக்கிற I- இங்க இருக்கிற I- நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 2 molecules of H2O2 கிடைச்சிச்சா? gives இங்க ஒரு 1 molecule, இங்க ஒரு 1 molecule, 2 molecules of water and then oxygen. சரி. இப்போ இந்த ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன ஸ்டெப்? ஸ்லோ ஸ்டெப். so this is the rate determining step. ஓகே. இப்போ இந்த ஸ்பீசிஸ் IO- இருக்கு இல்ல? that is called as an intermediate. அப்ப இந்த ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் எதுன்னு கேட்டீங்க யாரு? IO-. ஓகே. now listen. step 1 is the rate determining step. Termination. Since it involves both H2O2 and I-. இது rate determining step. பட் இங்க என்ன ஆகுதுன்னா H2O2 இன்வால்வ் ஆகுதுங்க, I- இன்வால்வ் ஆகுது. பட் I- is one of their catalyst. அதனால ஃபைனல் செக் பண்ணி பாருங்க. சோ the overall reactions என்ன கொடுக்கறாங்க? பைமாலிகுலர். அதனால நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஓவரால் ரியாக்ஷன் செக் பண்ணிட்டு யூனிமாலிகுலர். நீங்க டக்குனு சொல்லலாம் சார் யூனிமாலிகுலர் தானே? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 1 தானே? அப்ப இங்க பைமாலிகுலர்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 2 தானே வரும்ங்க. பட் இங்க 1 னு சொல்லிருக்கீங்களே, அது எப்படின்னு வரவே இல்ல. இந்த இடத்துல
இந்த ரியாக்டன்ட் ரெண்டுமே வந்து ஸ்பீசிஸ்ல ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் நடக்குதுன்னா அதுல இந்த இடத்துல H2O2 இருக்கு இல்லையா, இந்த H2O2 உடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் டிபெண்ட் பண்ணி வர்றதுனால இவனுக்கு ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் யாராக மாறுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் I minus ஒன் ஆஃப் த யாராக கேட்டலிஸ்ட். கிளியர் இடத்துல அப்போ திஸ் இஸ் த ரைட் டிட்டர்மினிங் ஸ்டெப் 9. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.